சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லு முருகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லு. இந்த நவம்பர் மாசம் தமிழ் சினிமா பெருசா ஒண்ணும் இல்ல அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது உண்மையா சார்? ஆமா, பெரிய படங்கள் ஒன்றும் வராதனால கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வசூல் டல் அடிக்குது. இந்த சிறு முதலீட்டு படங்களை பொறுத்த வரைக்கும் அந்த படங்கள் ஒரு 3-4 வாரத்துல ஓடிடியில் வந்துடும் சொல்லிட்டு தியேட்டர்களுக்கு பெருசா அளவுல கூட்டம் வரமாட்டேங்குது. ஓகே சார். இப்ப ஜனவரி மாசத்துல இருந்து ஏதாவது 8 வாரத்துக்கு பிறகு ஓடிடியில் வர படங்கள் தான் தமிழ் திரையுலகத்துல வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அது உண்மையா சார் முற்றிலும்? இல்ல, திருப்பூர் சுப்பிரமணியம் சார் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, வர்ற ஜனவரிக்கு பிறகு பூஜை போட்டு எடுக்கப்படும் படங்களுக்கு 8 வாரம் டைம் வச்சுதான் நீங்க பிக்ஸ் பண்ணணும். ஓகே சார். அந்த மாதிரி பிக்ஸ் பண்ணீங்கன்னா தான் நாங்க தியேட்டர்ல போடுவோம்னு ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது சம்பந்தமா ஒரு ஜூம் மீட்டிங் கூட ஒன்று நடக்க போது. அந்த ஜூம் மீட்டிங் அப்புறம் அந்த முடிவுகளை எடுத்து அதிகாரப்பூர்வமாக டிக்ளேர் பண்ணுவாங்க. திரும்பவும் அந்த முத்தரப்பு கூட்டம் நடக்கும். அதாவது தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், தியேட்டர்காரங்க உள்ளடக்கி ஒரு கூட்டம் நடக்கும். அதில் பெப்சி இருப்பாங்க, நடிகர் சங்கம் இருப்பாங்க, இயக்குனர் சங்கம் இருப்பாங்க. ஆமா சார். இப்ப எனக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்க தோணுது. இப்ப என்னன்னா, ஓடிடி பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 வாரங்கள்ல போறதுனாலதான் அந்த நடிகர்களுடைய சம்பளம் வந்து அதிகமா வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. ஓடிடி பிசினஸ், டெலிவிஷன் பிசினஸ் இருக்கிறதுனால. ஆமா, டெலிவிஷன் பிசினஸே இப்ப இல்ல. டெலிவிஷன் பிசினஸே இப்ப இல்ல. இன்னைக்கு ஓடிடி அதிகமா வந்தது, அன்னைக்கு டெலிவிஷன் அவுட். ஆமா சார். இப்ப என்ன கேள்வி கேட்கறதுன்னா, இப்ப நீங்க ஜனவரில இருந்து பூஜை போட்டு எடுக்கிற படங்கள் 4 வாரங்கத்துல ஓடிடில ரிலீஸ் பண்ணாதான் நடிகருக்கு அந்த சம்பளம் கொடுக்க முடியும் ஒரு தயாரிப்பாளர். இப்ப 8 வாரம் கழித்து அந்த படத்தை ஓடிடி ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அப்ப அந்த நடிகர் கேட்கிற சம்பளத்தை கொடுக்க முடியுமா? அது ஒரு இஷ்யூ இருக்குல்ல சார். அப்ப கண்டிப்பா வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குங்க. இது ஒரு பட்ஜெட் சம்பந்தப்பட்ட விஷயம், ஒரு திட்டமிடல் சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது 4 வாரத்துல ஓடிடி பண்ணீங்கன்னா ஓடிடிக்காரங்க கொஞ்சம் விலை கூடுதலா கொடுப்பாங்க. ஓகே சார். புரியுதா புரியலையா? ஓகே சார், புரியுது சார், புரியுது. அந்த கூடுதலா கொடுக்குற ரூபாயை அந்த ஹீரோ வாங்கிட்டு போயிடுவாரு. ஓகே சார். நீங்க 8 வாரம் கழிச்சு பண்ணீங்கன்னா ஓடிடி ரேட்டு கொஞ்சம் குறையும். ஆனா அதுக்கு தகுந்த ஹீரோ சம்பளம் குறையும்ல. அதுதான் சார், அந்த ஹீரோக்களுடைய சம்பளத்தை ஒத்துப்பாங்களா அந்த ஹீரோக்கள்? இப்ப இன்னைக்கு எல்லாருமே அதை நம்பி தானே வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதை நம்பி பிசினஸ் பண்றாங்க? ஓடிடி வந்து 4 வாரத்துல போட்டா ஒரு அமௌண்ட், ஒரு உதாரணத்துக்கு 50 கோடி விக்குது. ஒரு 8 வாரத்துக்கு ஓடிடி எந்த படம் விற்க மாட்டேங்குது. எல்லா படமுமே குறைந்தபட்சம் ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு 4 கம்பெனி, பெரிய கம்பெனி இருக்கு. அந்த நெட்ஃபிளிக்ஸ், ஹாட் ஸ்டார், அந்தவங்கலாம், இவங்க அமேசான், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 8 படம் 10 படம் தானே வாங்குறாங்க. பெரிய 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 ஹீரோக்களோட படங்களே வியாபாரம் ஆகாம தேங்கி தானே கிடக்குது. இப்ப எந்த படமும் வியாபாரம் ஆக மாட்டேங்குது. சரி சார், வியாபாரம் ஆக மாட்டேங்குது. ஆனா சம்பளம் மட்டும் இவருக்கு 250 கோடி 300 கோடி இப்படி ஊட்டிட்டு இருக்காங்களே சார். அது எப்படி சார் நம்ம பார்க்க முடியும்? இதுல உருட்டுறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 250 கோடி கொடுக்கறவங்களுக்கு அவங்க நடிக்கிறாங்க. நீங்க ஏன் போய் கொடுக்குறீங்க அதை போய்? இல்ல சார், அதுதான் சார், எந்த தயாரிப்பாளர் கொடுக்குறாங்க யாருமே சொல்ல மாட்டேங்க. ரொம்ப நாள் பிரச்சனை இது. நீங்கள் நானும் பேசி தீர்த்துக்க முடியாது, தீர்த்துக்க போறதும் கிடையாது. அதாவது அதாவே காலமா அதனுடைய போக்கிலேயே போய் அதாவே செட்டில் ஆகும். அவ்வளவுதான் விஷயம். விடுங்க. சரி சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நவம்பர், டிசம்பர் இந்த 2 மாதம் பாத்தீங்கன்னா இந்த ரீலீஸ் படங்களுடைய ஆதிக்கம் அதிகமா இருந்தது. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குஷி வந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்டகாசம் வந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவலன் வந்தது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெர்சல் கூட சில ஊர்களை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ரீலீஸ் படங்களுடைய இது எப்படி சார் பாக்குறீங்க? ஒன்னும் பெருசா போகல. கொஞ்சம் அட்டகாசமும் அந்த 5 ஆண்டும் கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே சார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது தொடர்ந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 12 வந்து ரஜினி சார் நடித்த 1999 வெளிவந்த பிளாக் பஸ்டர் அடிச்ச படையப்பா திரைப்படத்தை இப்ப ரிலீஸ் பண்றாங்க. ரஜினி சார் கூட சமீபத்துல வீடியோ கூட பேசி வெளியிட்டு இருந்தார். அந்த படத்துல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் சாயங்காலம் 7 மணிக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அந்த படையப்பா படம் உருவான விஷயங்கள் டீடைல்ஸ் அது கூட சொல்லியிருந்தாரு. ஓகே சார். படையப்பா திரைப்படம் எந்த அளவுக்கு சார் இப்போ தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சென்னையில படையப்பா படம் தாக்கம் எல்லாம் ஏற்படுத்தாது, பட் ஒரு நல்ல வசூல் வரும்னு நான் நினைக்கிறேன். நான் ஏன்னா சென்னை சிட்டில பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தியேட்டர்ல பாத்தீங்கன்னா நேத்து பாத்தீங்கன்னா ஒரு வெறும் 4 ஷோ தான் போட்டிருந்தாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே தியேட்டர்ல ஃபுல் ஆயிடுச்சுக்காக 21 ஷோ போட்டிருக்காங்க அந்த காம்ப்ளெக்ஸ்ல மட்டும். 2வது வாட்டி அந்த படத்தை பார்ப்போம். அந்த படத்தை ஒரு 5 வருஷமா 6 வருஷமா கொஞ்சம் அந்த டிவியில கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஒரு ரீசன். 2வது அந்த படத்தோட ஓடிடி உரிமை யாருக்கும் விற்கப்படல. ஸோ அதனால அந்த படத்தை ஓடிடி இருக்கிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லலாம். அதனால ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். 2வது அன்னைக்கு அவங்க சாருடைய ரஜினி நாள் ஒண்ணு. அந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் வேற ஒண்ணும் இல்ல. சரி சார். தமிழகத்துல வந்து எத்தனை ஸ்கிரீன்ஸ் இந்த படம் வந்து வெளியிடப்படும் எதிர்பார்க்கப்படுது? என்னங்கிறது ஒரு நாளைக்கு தாங்க டிசைட் ஆகும். ஏன்னா ஏற்கனவே லாக்டவுன் ஒரு லைக்கா படம் ஒண்ணு வருது, நீ அடிச்ச படம் ஒண்ணு வருது. அது போக இந்த வாத்தியாரேங்கிற படமும் அகண்டாங்கிற படமும் அந்த கோர்ட் உத்தரவுக்காக இருக்காங்க. அது 2 வந்துச்சுன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன்ஸ் மாறும்.
அப்படி இல்லைன்னா ஜென்ரலாக இந்த படத்துக்கு படையப்பா படத்துக்கு ஒரு 150லேருந்து 200 ஸ்க்ரீன் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். ஐ மே பி ரைட் ஆர் ஐ மே பி ராங். ஓகே சார். இப்போ ஏன்னா இப்போ சொல்ல போனா வந்து புது படங்கள் கூட வந்து அந்த முதல் நாள் ஃபுல்லா வந்து ரொம்ப கஷ்டமாகுது இப்போதைக்கு பார்க்க போனா. முதல் நாள் வந்து ஆமாங்க. இப்போ இந்த அந்த அஞ்சான் அந்த அட்டகாசம் 2 வந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாரம் வந்த ஒரு 3-4 புது தமிழ் படத்தை விட இது அஞ்சான அட்டகாசமும் ஒரு ஷோக்கு 20 ஆடியன்ஸ் கூட அதை விட அதிகமாக பார்த்தாங்களே. அதுதான் சார் கேட்குறேன். இப்போ ஏன்னா உங்களுக்கு வாரம் வந்து பழைய பிளாக் பஸ்டர் படங்கள் ரிலீஸ் பண்ணா கூட அந்த 3 நாளாச்சும் கொஞ்சம் நல்லா இருக்கு தியேட்டர் உரிமையாளர்கள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா சார்? அது உண்மைதான். ஏன் சார் அந்த புது படங்கள் பார்க்குற ஆர்வம் வந்து குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்க மக்கள் கிட்ட? புது படங்கள்னா கொஞ்சம் செலக்டிவா பாக்குறாங்க முருகன். அதாவது அந்த ஒரு டாப் ஸ்டார்னு சொல்லக்கூடிய ஒரு 10 உச்ச நடிகர்கள் நடிச்ச படங்களுக்கு கொஞ்சம் வர்றாங்க. அதுவும் கண்டென்ட் நல்லா இருந்தா வர்றாங்க. கண்டென்ட் நல்லான்னா அதுக்கும் வர மாட்டேங்கிறாங்க. சிறு முதலீட்டு படங்களுக்கு வரவே மாட்டேங்கிறாங்க சுத்தமா. ஒரு 2 வாரம் அல்லது 3 வாரம் கழிச்சு ஓடிடியில் வந்துடும், அது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அதுக்கு ஆரம்பத்திலே ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஜனங்கள். ஓகே சார். இப்போ ரஜினி சார் கூட வீடியோவில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தா சார். என்னன்னா சார், அந்த படத்துடைய பார்ட் 2 நீலாம்பரின்னு டைட்டில் வச்சு நாங்க டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றாரு சார். அதை நீங்க கவனிச்சிங்களா சார்? அதை கவனிச்சேன். எப்படி சார் பாக்குறீங்க? அந்த படத்துடைய பார்ட் 2 வந்தா எப்படி தமிழ் சினிமால எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இந்த பார்ட் 1 பார்ட் 2ல தான் நம்பிக்கை இல்லை. பட் இருந்தாலும் பார்ட் 2 நீலாம்பரிங்கிறது வந்து அந்த இது வந்து அந்த ரம்யா கிருஷ்ணன் கேரக்டருக்கு பதிலாக வேற யாரையாவது டெவலப் பண்ணி, ஏன்னா அந்த படத்துல ஆக்சுவலா ரம்யா கிருஷ்ணன் ஒரு மாடு முட்டி இறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா சார். இல்ல அவங்களே கன்னுல சுட்டு இறந்துருவாங்க. ஆமா சரி. அந்த மாடு விரட்டும் போது அந்த ஒரு கன்னு சூசைட் பண்ணிக்கிடுவாங்க. ஸோ அந்த கேரக்டருக்கு பதிலாக வேற ஏதாவது ஒன்று வச்சு டெவலப் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல கதாசிரியர்கள், குறிப்பாக ஒரு ரவிக்குமார் சாரே ஒரு பெட்டரான ஒரு சாய்ஸ் தான். எஸ்பி முத்துராமன் மாதிரி உள்ளவங்க பழைய ஆட்கள் கிடைச்சாக்கா அவங்க அதை ஒரு சிறப்பாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே சார். இந்த படம் வந்து ஒருவேளை சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு விஷயமா அமையும் நினைக்கிறீங்களா தமிழ் சினிமாக்கு? எந்த படம்? படையப்பா 2 நீலாம்பரின்ற ஒரு விஷயம் அமையும். படையப்பா 2 அப்படிங்கிற படமே இல்லை. நீலாம்பரி சார் எந்த படம் நடிச்சாலும் அது அந்த படம் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும். ஒரு படம் கண்டென்ட் நல்லா இருக்கிற பட்சத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஓகே சார். இந்த வருடம் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட டிசம்பர் 8க்கே நம்ம வந்துட்டோம். 2025 தமிழ் சினிமா உலகம் எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப ஆவரேஜா தான் இருந்ததுங்க. இப்போ இந்த மாசம் ஒரு 3-4 படம் எதிர்பார்க்குறோம். அகண்டா ஒன்று வரணும், வாத்தியாரே ஒன்று வரணும், அந்த பிரதீப் ரங்கநாதனுடைய ஒரு படம் ஒன்று வரணும், அதுக்கப்புறம் இந்த இது ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று அவதார்னு ஒன்று இருக்கு. ஓகே சார். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு தெம்பை கொடுக்கணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். டியூடு அப்புறம் டிராகன் 2 வெற்றி படத்துக்கு வந்து எல்லைக்கே திரைப்படம் வந்து வர்றதா இருந்தது. ஆனா அந்த படமும் வந்து தள்ளி போகுது. ஜனவரி மந்த் எண்டுல வருதுன்னு சொல்றாங்க சார். அது உண்மையா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல சார். இப்ப வந்து நேத்து கூட நான் பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் இஷ்யூனால வந்து தள்ளி போகுது. ஜனவரி எண்டுல வருது அப்படின்னு. என்ன இஷ்யூ சொல்லுங்க எனக்கு. சம் ஃபைனான்சியல் இஷ்யூ தான் சொல்றாங்க. அது உண்மையா சார்? இல்ல, ஆல் த மேட்டர்ஸ் ஹஸ் பீன் சார்ட்டட் அவுட்ன்ற மாதிரி சொல்றாங்க. நான் ஒரு முக்கியமான நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் இந்த தயாரிப்பாளர் லலித்துக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் சொல்றாரு கண்டிப்பா அந்த படம் வந்துடும் அப்படின்னு. அவர் மிஸ்டர் லலித் வந்து செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு பெரிய மல்டிப்ளெக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அதுல கூட அந்த படம் ஓப்பனிங் படமா திரையிடுறது கூட ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே சார். அப்ப நிச்சயமா வந்துருன்றீங்க, இந்த டிசம்பர்ல வந்துருன்றீங்க அந்த படம்? வந்துரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். சரி சார். ஓகே சார். தயாரிப்பாளர் இல்லை, என்னோட எதிர்பார்ப்பை மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். சரி சார். 2026 வந்து நம்ம வருடம் நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கோம். வருடம் எல்லாம் நல்லபடியா அமைன்னு தான் நம்மளும் வேண்டிட்டு இருக்கோம். ஆனா சொந்த எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. சார் 2026 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். நல்லா இருக்குன்னு நம்ம ஆண்டவனை வேண்டிக்கிறோம். திருப்பூர் சுப்பிரமணியம் சார் ஒரு பேட்டி கொடுத்திருந்தா அதிலே சொல்றாரு கிட்டத்தட்ட ஒரு 300-400 சிங்கிள் ஸ்கிரீன்ஸ் மூடக்கூடிய அபாயம் இருக்குன்னு சொல்றாரு. அந்த பயம் எனக்கு இருக்கு. இல்ல சார், சிங்கிள் ஸ்கிரீன் டபுள் ஸ்கிரீன்ல வந்து இப்ப மக்கள் வந்து படம் பார்க்க ஆர்வம் காட்டலன்னு நினைக்கிறீங்களா? மல்டிபிளெக்ஸ் இருக்கிறதுனால? இல்ல காட்டுறாங்க. மல்டிபிளெக்ஸ்க்கும் சிங்கிள் ஸ்கிரீன்ஸ்க்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வெள்ளிக்கிழமை ஒரு படம் போட்டு அந்த படம் ஃபெயிலியர்னா திரும்ப எங்களுக்கு மாற்றுறதுக்கு வேற படமே இல்லை. பட் சோஃபார் த மல்டிப்ளெக்ஸ் அண்ட் மால்ஸ் ஆர் கன்சர்ன்ட், அவங்களுக்கு 4 ஸ்க்ரீன் இருக்கு. அவங்க 4 ஸ்க்ரீனில் ஒரு 7 படமோ 8 படமோ போட்டுடுறாங்க. அந்த 7 படம் 8 படத்துல ஏதோ ஒன்று கிளிக் ஆயிடுச்சுன்னா கூட அந்த ஒரு கிளிக்கான படத்தையே தூக்கி பாக்கி 2-3 ஸ்க்ரீனில் கூட போட்டுக்கிறாங்க. இல்லைன்னா 2 ஸ்க்ரீனை சாத்திட்டு ஒரு பாக்கி 2 ஸ்க்ரீன் மட்டும் ஓட்டிடுறாங்க. அந்த ஒரு சௌகரியம் வந்து இதுக்கு இல்லை, இந்த சிங்கிள் ஸ்க்ரீன்ஸில் இல்லை. அதுதான் விஷயம். ஓகே சார். சரி சார், நம்ம வந்து பார்ப்போம். 2026 தமிழ் சினிமாவுக்கும் திரையரங்கு உரிமையாளருக்கும் நல்ல விதமா அமையணும்னு நம்ம சேனல் சார்பா
வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் சார். வேண்டும். அந்த படங்கள்லாம் வந்து ஆக்சுவலாக இப்போ ஜனநாயகன் வருது, பராசக்தி வருது, சூர்யா படம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் அது எனக்கு இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். அதனால பார்க்கலாம். 9ஆம் தேதி படம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட மட்டும் பகிர்ந்துக்கிறேன் நான். இது வந்து பராசக்தி படம் வந்து ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் முன்னாடியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் தெரியுது. அதற்கான முன்னெடுப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஓகே சார். அப்போ பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் தேட்டருடைய பாதிப்பு குறையுமே சார்? இப்போ 3 நாள்ல வருதுன்னா அந்த தேட்டரோட பாதிப்பு குறையாதா சார்? அதெல்லாம் எல்லாரும் சேர்ந்து அவங்க ப்ரொடியூசர்ஸ் கலந்து அந்த முடிவு எடுப்பாங்க. சரி சார். ஓகே சார். சார் தேங்க்யூ வெரி மச் சார். எல்லாரும் பொறுமையாக பதில் சொன்னீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.